சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பழம் நல்லா பழத்ததாக இருக்கணும். பழத்தை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்து முட்டையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை கலந்ததுக்கப்புறமா ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டரை தனியாக மெல்ட் பண்ணி சேர்த்தாலும் ஓகே தான், இல்லைனா இந்த மாதிரி சேர்த்தாலும் ஓகே தான். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக இருக்கணும், அவ்வளவுதான். பட்டரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 20 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் இல்லைனா கோதுமை மாவு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்ட் இருக்குன்னா அது போட்டுக்கோங்க. இல்லைனா 99% சாக்லேட் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது டயட்டில் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சீட்டிங் மீலாக எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட ஒரு நேர சாப்பாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம்.